ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி தேங்கோட மினி சீரீஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் தென் இந்த எஃப்எஃப் ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இதை தாண்டி எனக்கு இந்த எஃப்எஃப் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படி இந்த எஃப்எஃப்க்கு வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை, கமெண்ட் வேணாம், பிரச்சனை கிடையாது. பட் இந்த எஃப்எஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்க வேண்டாம், ஓகேவா? அது கண்டிப்பாக சூன் வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி கலர் ஆஃப் தாட் தான் போடுறதா இருந்தது. பட் எல்லோரும் அதே கேட்டுட்ருக்கறனால சரி அது வேண்டாம், வேறு எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மினி சீரீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, சூன் வந்து நான் பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் போடுறேன். அண்ட் கிங் வந்து ஒரே ஒரு எபிசோட் பெண்டிங்கில் இருக்குது. அது ஏன் நான் இப்போ வரைக்கும் போடலைன்னா அது பெருசாக யாரும் கேட்டுக்கல. சரி அதனால் அப்படியே பெண்டிங் வச்சுட்டேன். ஓகே, நாளைக்கு நான் அதை வந்து முடிச்சிடறேன், ஓகேவா? அண்ட் தென் வேறு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போனா ஸோ தயம் அந்த மூமெண்ட் அப்படியே ஃபீல் பண்ணிருக்கான். ஜோய், ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ ஸோ மச் டி, ஐ லவ் யூ. ஆக்சுவலாக என்ன சொன்னோன்னே தெரியல, தெரியுமா டி? I love you. ஏய் ஜோய், ஏய் ஜோய், இங்கே பாரு ஜோய், உன்னை தான் இங்கே பாருன்றல. இப்போ திடி அழுகுற. ஓகே, உனக்கு பிடிக்கலையா? சரி சொல்லியிருக்கலாம்லம்மா. சரி ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, இங்கே பாருடி, எதுவும் பண்ணல, இங்கே பாரு ஜாய், ஒன்று எதுவும் பண்ணல, இங்கே பாருடி. ஒன்றும் இல்லை தையம், எதுக்கிட்டே அழுகுற? ட்ரெஸ் போட்டுக்கோ. இல்லை வேண்டாம். அப்புறம் இதுக்கு என்னாச்சு? பிடிக்கலையா அது? என்ன பிடிக்கலையா? நான் தொடுறது பிடிக்கலையா? ஜாய், உன்னை தான் கேட்குறேன். அப்படிலாம் இல்லை தயம், அது இல்லை. அப்புறம் இது அழுகுற என்னாச்சு? சரி நான் நீ ட்ரெஸ்ஸை போடு ஃபஸ்ட்டு. இல்லை தயம், பரவாயில்ல, நான் அதுக்கு அழுகலை. அப்புறம் ஏன் உன் குடும்பத்தை மிஸ் பண்ணுறியா? ரொம்ப நல்ல குடும்பம் முடியாது இதை நீ மிஸ் பண்ணுறதுக்கு. தயம், உங்கள் கூட இருந்தது ஒன் டே கம்ப்ளீட் ஆச்சுல. இந்த ஒன் டே நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். இந்த வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும்ல, நடுவுலாம் நிறைய உளர்ற. இதுக்கு தான் அழுதியா? அதுவும் எவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட்டில் உட்காந்து எழுதிட்டு உன்னையும் நீ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு என்ன வேறு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு. ஏன் ஜோய்மா? ஜோய்மா பாரு. இல்லை, எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணிகிட்ருப்பான்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் ஒன்றா விடுவாரான்னு கூட எனக்கு தெரியல. அவர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறவர் தையம். சரி என்ன பண்ணலாம்? சரி வேறு கண்ட்ரி போயிடலாமா? நீ ஹாப்பியாக இருப்பியா? உன்னை தான் கேட்குறேன். இல்லை, உங்களுக்கு பிடிச்சது தான் நான் பண்ணணும். நீ பாருடி, எனக்கு பிடிச்சது தான் பண்ணணும். நான் எப்பவுமே உனக்கு சொன்னது கிடையாது. உனக்கு பிடிச்சதை நீ சொல்லலாம், எனக்கு பிடிச்சதை நான் சொல்லுவேன். 2 பேருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கிறத பார்த்து 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணலாம். அதுதான் லைஃப், சரியா? எனக்கு பிடிச்சது தான் பண்ணணும். நான் ரூல் பண்ணுறது என்ன? நான் ஸ்லேவாக வச்சிட்ருக்கேன்? என் பொண்டாட்டிடி. ஏதோ இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாருடி. ஐ லவ் யூ தையம், என்னை விட்டுற மாட்டீங்களே? உன்னெல்லாம் எப்படி விட தோணும்? ஏஞ்சல் டி, நீ உன்னை எப்படி விடுவேன்? ஜோய்மா, உன் வீட்டில் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. என் மை ஒய்ஃப் டி, நாட் ஸ்லேவ், ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. உங்கள் வீட்டில் எப்படி பண்ணாங்க, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். எனக்கு அந்த டைலாக்லாம் சொல்ல தெரில, எனக்கு சொல்லவும் வரல. உங்கள் வீட்டில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயந்துக்கிட்டு காலை பிடிச்சி அழுது எக்ஸட்ரா நிறைய. அந்த 3 daysல நான் அவ்வளோ பார்த்துட்டேன், பார்க்கக்கூடாததெல்லாம். நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அதெல்லாமே லைஃப் ஃபுல்லாக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரில ஜோய். அதை நான் உன்கிட்ட உனக்கு அதை ஷேர் பண்ணணும். இல்லை எனக்கு உள்ளவே இருக்க மாதிரி டம்ப்பாக இருக்குதா, அவனா தாராளமாக என்கிட்ட சொல்லு. உனக்காக ஒருத்தன் லிசன் பண்ணி கேட்டுட்ருப்பான்.
அப்புறம் கண்ணிலேருந்து குட்டி குட்டியாக டீயர்ஸ் வரும்ல, அதெல்லாம் வைப் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்கேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே அந்த பயம் என்கிட்ட நீ காட்ட வேணாம். என்கிட்ட நீ நார்மலாக இரு. நான் உன்னை என்ன பண்ணுற போகிறேன் சொல்லு பார்க்கலாம். நீயும் கூட நிம்மதியாக சந்தோஷமாக நீ யாருடி? எனக்கு புரியல. நீ யாருக்க நிறைய டைம் இல்லாமல் இருக்கியோன்னு. இங்கே பாரு என்ஜாய்மா, இங்கே பாருன்றல. கண்டினியூ பண்ணுங்க, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஏய், நான் அதுவாக பேசிகிட்டு இருக்கேன் லூஸு. இங்கே பாருடி. எல்லாம் ஏதோ ஒரு பயத்தில் அழுதுட்டேன். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க தயம். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. எனக்கு உங்கள் மேலே லவ்வும் ரொம்ப அதிகம், நம்பிக்கையும் ரொம்ப அதிகம். நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன் தயம். அதனால் நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கும் இப்போது அது பிரச்சனை இல்லை. இப்போது அது தான் பண்ணணுன்னு எனக்கு ஒன்றும் இப்போ நீயே ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்க. இப்போ நான் அதை நான் நீ கொஞ்சம் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏன்னா நல்லா இருக்கும், அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சு என்னால் முடியல. தயம், அதுக்கு தான் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை, பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ கொஞ்சம் இல்லையா தயம் ஓடி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொல்கிறேன்ல ஓ. இரு இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன். கை விட்ரி உள்ள ஓகேவா? அதில் பியூட்டி பொண்டாட்டி போ. கொஞ்ச நேரம் அப்படியே ஏசியை பார்த்துட்டு அப்படியே இரு, நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே? இல்லை, நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டா? ஜாய், உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஹெல்ப் பண்ணட்டாலாம் கேட்குறேன், உன்னை தான் கேட்குறேன். இதெல்லாம் தெரியுமா? இல்லை, அது அது தயம் சொல்லு, உனக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்லை, ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, வெளியவும் போனது கிடையாது. அப்போது இதெல்லாம் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, வேண்டாம். இல்லை, எனக்கு புரியல, என்னை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீ எல்லாத்தையும் அது வீட்டில் இருக்கவங்களே கல்யாணம்னு ஒன்று பேச்சு வந்துடுச்சுன்னா அதான் அந்த அந்த மாப்பிள்ளை இருக்கான்ல, அவனை எப்படிலாம் சந்தோஷப்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன வீட்டில் இருக்கவங்களா? என்னடி குடும்பம்? சரி சரி, நிறையா எதுவும் சொல்ல. அப்போ எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா? ஒன்று தான் கேட்குறேன். இல்லை, ஹஸ்பண்டை சந்தோஷமாக வச்சுக்கணும், நமக்கு அந்த நேரத்தில் விருப்பம்னா கூட. பூமர் டாக். சரி சரி இப்போ இல்லை தயம், நான் பண்ணுறேன், எப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு டைம் சொல்லித்தாங்க, நான் வேணால் பண்ணுறேன். பாருமா, இப்போ நீ பண்ணுறன்னும் போது எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமாகுது. நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை தான், போடி போ, சொன்னால் கேளு, திரும்பி திரும்பி சொல்ல வைக்காத. போ. சரி தயம், நீங்கள் கோவப்படாதீங்க. இல்லைம்மா, நான் கோவப்படல, நீ போ. சரி தயம். அப்படி சொல்லிட்டு ஜாய் வந்து வெளியே போய் உட்காந்துருப்பா. ஸோ தயம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் உள்ளேருந்து வெளியே வரான். தயம் முடிஞ்சிருச்சா? ஓ, முடிஞ்சது. என் செஸ்டில் சாஞ்சிக்கிறியாடி? சரிங்க தயம், என்ன சொன்னாலும் அப்படி பப்பி மாதிரி செய்வியா? அப்படிலாம் இல்லை தயம்.
என்னது? அதுவா? நிறைய சீஷல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். அப்படியே உனக்கேன் ஒரு பிரின்சஸ் நீ, அதனால தான் உனக்கு ஒரு க்யூட்டான க்ரௌன் பண்ணலான்னு. ஆனால் உனக்காகவே ரொம்ப பண்ண மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு நல்லா வராதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்குது. வா செல்ஃபி எடுத்துக்கலாம். என்னடி என்னையே பார்த்துட்டு இருக்க? ஏன் இது நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? இல்லை, நல்லா இருக்கு. ஓ மை பேபி. என்ன என் பேபி அகைன் அழுகுதா? இல்லை, நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவை கூட எங்கள் அப்பா இப்படி ட்ரீட் பண்ணதில்லை. பிரைட்டும் அப்படி தான். பாரு, உன் லைஃப்பில் தயவங்க தான் உன் ஹஸ்பண்ட். ஸோ உன் ஹஸ்பண்ட் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டான். இங்கே பார். ஏய் சிரிடி. பாருடா, இவ்வளோ அழகா சிரிப்பியா நீ? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு தயம். ஏய் இன்னும் ஒன்றுடி, இன்னொன்று அப்படிங்க. ஐ லவ் யூ ஒன்றுட்டி. ரொம்ப அழகாக இருக்குது. தயம், அப்போது நான் உங்களுக்கு பிரின்சஸா? ஆமாம், நீ எனக்கு பிரின்சஸ் தானே. அப்போது நீங்கள் என் பிரின்ஸில் நானும் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். இருங்க, நானும் சீசல் கலெக்ஷன் பண்ணுறேன். ஏதாவது ஷெல் இருக்கான்னு பார்க்குறேன். இருங்க, இருடி. இந்த நைட்டில் எங்கே பார்ப்ப? இரு, நானும் கூட வரேன். நான் தான் தேடணும், நீங்கள் எப்படி வரணும்? நானும் வரலாம், தப்பு கிடையாது. நீ தேடு, நான் அப்படி பின்னாடி திரும்பி நினைக்கிறேன், பார்க்க மாட்டேன். சரி. அப்படி சொல்லிட்டு ஜாயின் தேடிட்டுருப்பா. ஃபைனலாக அவள் கண்ணுக்கு நியூன்னு ரொம்ப அழகாக தெரியும். அதை எடுத்துகிட்டு தயம், என்ன தேடிட்டியா? கிடச்சிருச்சா? சரி, கொடு. இல்லை, வேண்டாம். ஏன், என்னாச்சு? என்னாச்சு? இல்லை, அது வேணாத்தையும். வேறு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கிஃப்ட் தரேன். நீங்கள் என்னை ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் இது மாதிரி நல்லாவே இல்லாத. நீ நேச்சரே நல்லா இல்லைன்றியா? நான் அப்படி சொல்ல. அப்புறம் குர்ரி, இதை விட பெட்டராக நான் தரணும். வாங்கலை, நம்ம வேணால் ரூம் போகலாம். அடி பாவி, ஏண்டி ஊரில் தான் கிஃப்டா? அப்புறம் வேறு இல்லைல்ல என்கிட்ட. நீ ஆல்ரெடி கொடுத்துட்டியே. எனக்கு ஆல்ரெடி அது கிடச்சனால தான் நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கு மேலே நீ எனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்கணும்? அப்புறம் உனக்கு இப்போதைக்கு என் கூட அப்படி இருக்கலை. ஐ மீன் இருக்க தோணலைன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ எதுக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணிக்கிற இருக்கணும்னு? இல்லை, ஃபோர்ஸ்லாம் பண்ணலை தயம். பொய் சொல்லாதடி. எனக்கு தெரியாதா? நான் தானே உன் கூட இருக்கேன், நான் தானே அவுக்கிறேன், நான் தானே டச் பண்ணுறேன். எனக்கு ஃபீல் ஆகாதா நீ என்ன நினைக்கிறேன்னு? எனக்கு தோணுது, கரெக்டாக தான் இருக்கும். நீ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணிக்காத. அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? இல்லை, அப்படி இல்லை, பொய் சொல்கிறடி. இல்லை, மன்னிச்சிடுங்க. ஐயோ, இங்கே பாரு, அதை மன்னிப்பு கேட்குறது என்ன இருக்குமா? நீ வா அமைதியா. அப்படி சொல்லிட்டு தேங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சி தூங்கியிருப்பாங்க. ஸோ மார்னிங்கு தயம் அவன் காரில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான்.
எங்கே தயம்? ம் நீ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகணும்ல, வா. ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் தனியாக வெளியே போகலாம். சரியா? ம் சரி தயம். ஓகே. ஜாயும் காரில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கா. ஸோ தயம் அவங்க அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு எல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கான். என்ஜாய் இப்படிலாம் வந்தது இல்லையா? ம் அலோ கிடையாது தயம். என்னது? இல்லை, அலோ பண்ண மாட்டாங்க. பூமர் ஃபேமிலி. சரி ஓகே. ஜாய் பார்க்கலாம். தயம் என்ன எதுக்கு இப்படி டைட்டாக பிடிக்கிற கையை? ஒன்றும் இல்லை. சரி எனக்கு புரியுது, வா. அப்படி சொல்லிட்டு தயங்க கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ ஜாயும் ஃப்ரெஷ்அப் ஆகிடு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோங்க தயம். சரிடி, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், சரியா? அப்படி சொல்லிட்டு தயங்கம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறான். அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கும். ஸோ ஜாயும் தயங்கம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜாய் எனக்கு ஊட்டி விட்றியாடி? ஊட்டி விடுறேன் தயம். அப்படி சொல்லிட்டு ஜாயை ரொம்ப ஹாப்பியாக ஊட்டி விட்டுட்ருக்கா. ஸோ தயங்கம் அவ்வளோ அழகாக சாப்பிட்றான். ஜாய் பாட்டு ஊட்டிகிட்டே இருக்கா. தயங்கு வேணான்னு சொல்லவே மனசு இல்லை. அவ்வளோ டைட்டாக சாப்பிட்டாலுமே அப்படியே அமைதியாக இருக்கான். என்னங்க? இல்லடி, உன் பிளேட்டு என் பிளேட் சேர்த்து நானே சாப்பிட்டுட்டேன். இன்னும் அடிக்ஷன்லாம் எடுத்து ஊட்டி விட்டே இருக்க. எனக்கு வேணான்னு வேற சொல்ல தோண மாட்டேங்குது. ஐயோ, ரொம்ப டைட் ஆகிடுச்சா? அச்சோ சாரி தயங். நீங்கள் வேறு குழந்த மாதிரி அழகாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்களா, அதான் நானும் ஊட்டி விட்டுட்டே இருந்தேன். இல்லடி, ரொம்ப சொல்ல தெரில. இதெல்லாம் எப்போ அனுபவிச்சிருக்கணும் சின்ன வயசில். ஆனால் எனக்கு பாரு, நல்லா எருமக்கடா வயசு வந்த பிறகு இந்த அனுபவம்லாம் வருது. அதே இதுவும் நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். என்ஜாய் கையில் சாப்பிட்ணுன்னு எனக்கு இருந்திருக்கு, அவ்வளோதான். தயம், நேற்று நைட்டு நீங்கள் கிட்டார் ப்ளே பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பீச்சோட சவுண்ட் ப்ளஸ் உங்களோட சவுண்ட் ரொம்பவே. கேட்டியாடி? தூங்கிட்டேன் நினச்சேன். இல்லை, நான் கேட்டேன். சரி ஓகே, இன்னும் 2 வீக்ஸில் ஒரு மேரேஜ் இருக்குது. அந்த மேரேஜ் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரெடி ஆகணும்ல. எல்லாமே பார்த்துக்கலாம். உனக்கு வேறு பாஸ்போர்ட் வேறு பண்ணணும். அதனால இன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஒரு 1 வீக்கில் வந்துடும், சரியா? தயம், பட் டிக்கெட்லாம் எல்லாம் நெட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. தயம், நம்ம கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு தெரியும் டி, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு. நீ 2 பேரும் நிறைய இடம் சுற்றலாம், வா. எங்கே போகிறோம்? நிறைய பிளேசஸ்லாம் இருக்கா? ரொம்ப எல்லாமே போகலாம். அப்படி சொல்லிட்டு தயங்கம் கூட்டிகிட்டு போகிறான் கைப்பிடிச்சி. ஸோ ஜாய் சுற்றி முற்றி அப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அது வரையும் பார்க்காத இடத்த பார்த்த மாதிரி. தயம், பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்லையா? சரி அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மைல் ஜாய்க்கு. ஸோ தயங்க இதை நோட் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகிடுறான். சரி வா. தயம், இப்படி விண்டோவில் உட்கார். என்னடி ஒரே சிரிப்பாக இருக்குது? ஒன்றும் இல்லை. சரி, பஸ் ஸ்டாப்பில் போகலாமா? இன்னும் நல்லாயிருக்கும், வா. அப்படி சொல்லிட்டு டாப்பில் கூப்பிட்டு போகிறான். அங்கே சீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. தயம், என்னடி? இல்லை, கை பிடிச்சிக்கோங்க. சரி பிடிச்சிக்கிறேன். தயம், ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு நிற்கணும்னு ஆசையாக இருக்குப்பா. நிற்கட்டா? நில்லு. இல்லைன்னு இருக்குது. விழுந்துட்டேன்னா நான் இருக்கேன், எப்படி விழுவேன்? நில்லு. உட்காரடி. என்னாச்சு? மரம் இருக்குல்ல. ஃப்ரீ நின்றுட்டே இருப்பியா? சாரிப்பா. சரி ஒன்றும் இல்லை. தயம், என்னடி? நான் தெரியும் ஃபஸ்ட் டைமில். எப்படி தெரியும்? தெரியும் உங்கள் அப்பா இருக்கானே,
லூசு பையன் அவன் எதுக்கு தண்டம் தெரியும். அப்புறம் இன்னும் சர்ப்ரைஸ், அது அப்புறம் போகலாம். சரி தயம், கொஞ்ச நேரம் கழிச்சு தயம் வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். தயம் இது இங்கே கூட நீ வந்திருக்க மாட்டேன். அதான் என்னடா உன் புருஷன் மொக்கையாக கூப்பிட்டு போகிறேன்னு நினைக்காத. இல்லை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். சரி வா வா தயம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மெட்ரோட போகிறது தெரியுமா? இதுக்கு பேர்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும், ஆனால் போனதில்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயம் என்ன ஸ்டாப் நிற்கும் போது அப்படியே உங்கள் மேலே விடுற மாதிரி இருக்குது. ஸ்பீட் அது மாதிரி இருக்கும்ல. தயம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ இதை எவ்வளோ டைம் சொல்லுவேன்னு எனக்கு தெரிலடி. ஆனால் உன்னை இந்த வார்த்தையை சொல்ல வச்சுட்டே இருப்பேன். ஐ லவ் யூ தயம். இதுக்கெல்லாம் அழுவக்கூடாது லூஸு, ஓகேவா? ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூ தயம். ஐ லவ் யூ டூ. அச்சோ குழந்த ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தயங்கோ ஜாயும் நல்ல அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிருக்கோம். ஒரு 2 வீக்ஸ் தயாங் நல்லா சுற்றியிருப்பான். ஜாயா கூட்டிகிட்டு எங்கே போகணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃப்ரீ பேட்சாக இருந்திருப்பாங்க 2 பேருமே. ஸோ தயாங்கும் ஜாயும் இப்போது ரிவரில் தான் இருக்காங்க, போட்டிங் தான். ஸோ ஜாயும் தயங்கும் நல்லா போட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்கு ஃபேஸு. என்ன தயம், நேற்று ஒரு மாதிரி கெட்ட கனவு, அது சொல்ல தெரியல, ஆனால் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டால, அதான் இது ஏதோ தோணுது போல். எல்லாம் நினைக்காத சரியா? இப்போ என்ன கெட்ட கனவு வர அளவு என்னடி நடக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக தானே இருக்க. 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கும். அப்புறம் என்ன எல்லாம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் இப்போ என்ன சந்தோஷமாக தானே இருக்கும், இதுக்கு கல்யாணம்லாம்? இல்லை சந்தோஷமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை தயம். உங்கள் கூட இருக்கும் போதோ ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சேஃப்டியாக நானாக இருக்கேன். அப்புறம் என்ன அப்பாவை நினச்சா பயமாக இருக்கு, 2 பேரையும் பிரிச்சிருவாரோன்னு. நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போது பிரிக்க முடியாதுல்ல. ப்ளீஸ் தயம். ஜாய் என்ன நீ? சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? அதான் சொன்னல. சரி ஓகே ஓகே நம்ம இப்போது மேரேஜுக்கு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 பேரும் புருஷன் முன்னாடி அங்கே போகலாம் சரியா? சரி தயம், நம்ம வேறு கண்ட்ரி தாண்டி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கேயே மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா? இப்போ சந்தோஷமா இப்போ சிரிக்கலாம்ல, என்ஜாய். தயம் மன்னிச்சிடுங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறேண்ணா. ஓ ஜாய், இந்த மன்னிப்பு கேட்க என்னடி இருக்குது? சரி ஓகே, சரி மன்னிச்சிட்டேன். ஓகே இங்கே பாருடி பொண்டாட்டி, இங்கே பாரு. தயம் என்னம்மா? அப்போது எப்போ கல்யாணம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன் நாளைக்கு சரியா? நீனா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போதும்ல? இல்லை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவை கூப்பிடணுமா? இல்லை வேணாம், அவங்கள சும்மா சொன்னேன்டி. அவனெல்லாம் கூப்பிட்டா கல்யாணம் நடுவோமா? நடக்காது. பண்ணிடுறேன் சரியா? தயம் உங்களை ரொம்ப என்னை நீ ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு அப்படிலாம் ஒரு நாளும் நினைக்கல. கல்யாணம் பண்ணாமே என் கூட பொண்டாட்டியா வாழ்றடி நீ. இது தாண்டி நீ என்கிட்ட அதை கேட்கும் போதோ நான் அது பண்ணி தானே ஆகணும். சொல்லு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது சரியா? ஆனால் நீ நினைக்கிறல இது பண்ணால் தானே உன் கூட இருப்பேன். அப்படி கிடையாது,
இல்லை இல்லைப்பா, நான் உங்களை ஒரு நாள் அப்படி நினச்சதில்ல. இல்லை, அவங்க வந்து பிரிச்சிட போகிறாங்கன்னு தான். அதெல்லாம் பிரிக்க மாட்டாங்க. நான் இது வருவேன். நான் பார்த்துக்கிறேன், சரியா? தயம் அப்படி சொல்லிட்டு ஜாய் அப்படியே தயங்க அப்படியே ஹக் பண்ணியிருப்பா. ஸோ தயங்கம் அப்படியே டேப் பண்ணி விட்டுருப்பான். சரி, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. மறுநாளும் ஆகிடுது. ஸோ மேரேஜ்க்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. சர்ச்சில் தான் மேரேஜ்க்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஜோய் இது எனக்கு தெரில, இது மாதிரி ஃபாதர்லாம் கூப்பிட்டு பேசணும், அதில் எனக்கு பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரையும் நீ முழுசாக லவ் பண்ணணும், நான் உன்னை லவ் பண்ணணும், நம்பணும், நீ ஒன்று, அதான். ஸோ இவ்வளோதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. கடைசி வரைக்கும் என்ன நான் விட மாட்டேன். உனக்காக கடைசி வரைக்கும் எப்பவுமே ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாமே உனக்காக நான் பண்ண ரெடியாக தாண்டி இருக்கேன். எல்லா கஷ்டத்துலேயும் எல்லாத்துலேயும். எனக்கு நம்ம அப்பா எந்த உறவும் இல்லை. இதுக்கப்புறம் நீ தான் என் உறவு. எல்லாமே உன்னிலேருந்து வர போகிற தான் என் வாரிசு. என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே சொல்லலாம். நீ என் லைஃப்பில் இல்லைன்னா ஒரு அனாதையாக இருந்த தயம் அப்படியே போயிடுவேன். அவ்வளோதான். இனி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனசார சம்மதம்டி. நீ தான் சொல்லணும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவா? எனக்கு ரொம்ப ஓகே. நானும் அம்மா அப்பா பாசம் இல்லாத அனாதையாக தான் இருந்தேன். எனக்கு அம்மா அப்பா பாசம் தந்தது நீங்கள். அதனால நான் உங்கள் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கும் இந்த கல்யாணத்தில் முழு மனசோட சம்மதம். சரி ஒன்றும் இல்லை லவ் பொண்ணாட்டி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தயவுக்கு அவங்க செலவில் தான் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. எங்கடா பண்ணியிருக்கீங்க? மச்சான் நீ போ. நம்மளோட மச்சானோட கெஸ்ட் ஹவுஸ் தான். கெஸ்ட் ஹவுஸ்லாம் இதுக்கடா? இதெல்லாம் கிடையாது. உனக்கு ஆல்ரெடி மச்சான் சொல்லியிருக்கான்ல உனக்கு அந்த வீடு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு. நீ தான் வேணான்னு சொல்கிறீங்க. இப்போ ப்ரெசன்ட்லாம் பண்ணாதீங்க. நானும் என் பொண்ணுட்டையும் ஃப்ரீ பேர்ட்ஸாக சுற்றிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் ஒரு வீடை கொடுத்து எங்களை அடைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே போயிருப்பான். ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தயங்க அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு ஓவராக பண்ணுறானுங்களே. எவ்வளோடா ஃப்ளவர் பாக்ஸை கொட்டி வச்சுருக்கீங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே. ஜாய் பாசத்திகம் கொல்லப்படாத. அவனுங்க அப்படி தான், சரியா? சரி தயம். என்ன இன்றைக்கி ஒரே சிரிச்சிட்டே இருக்க? ஏண்டி இதுதான் முதல் முறையாக நடக்க போதா என்ன இப்படி சிரிக்கிற? இவ்வளோ வெக்கம் வேறு உனக்கு. தயம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? இல்லை, உங்கள் கூட எவ்வளோ டைம் பண்ணாலுமே முதல் முறையாக தான் ஃபீல் ஆகுது. ஆகும்டி உனக்கு, ஆகும். அவ்வளோ இழிப்பில்லை உனக்கு. தயம் சரி போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்? ஆமாடி, மார்னிங் ஏர்போர்ட் வேறு போகணும். வேறு கண்ட்ரி சொல்லியிருக்கான்ல அவங்க வேறு போகணுன்னு. அதனால் ரெடி ஆகணும், சரியா? ஸோ இன்றைக்கி எதுவும் வேணும், புரியுதா? ஐயோ என்னடி உனக்கு எதாவது வேணுமா? நீ எதாவது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தியா? இப்படி போகுது ஃபேஸு. இல்லை அதான் வேணான்ட்டிங்கள. இப்போ மட்டும் ஈக்குவல் இல்லையா நான்? ஐயோ இன்னைக்கு வைக்கிறாளே. ஏன் என்னமாச்சு? என்ன ஈக்குவல் இல்லையா? இல்லை ஒன்றும் இல்லை. ஐயோ ஜாய் என்ன ஜாய்மா? ஒன்று வேணுமா? சரி வா சீக்கிரமாக பண்ணிட்டு படுத்துடலாம். சரியா? இல்லை எனக்கு வேண்டாம். எனக்கு புரியுது
உனக்கு வேணும்னா மட்டும் வேணுமாடா, எனக்கு வேணும்னா வேணாவாடா, அதான் ஈக்குவல் இல்லையான்னு கேட்குற, கரெக்டா? ஜாய், ஒன்று சொல்கிறேன்டி, நீலாம் சரியானவ. உங்கள் அப்பனுக்கு தான் தெரியல உன்னைய பற்றி. பார்த்தீங்களா என்னைய? இதில் சர்ச் பண்ணலாம் எதுவும் இல்லைம்மா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ல, பொண்டாட்டி இன்னும் மாறாதுரி, 2 பேரும் பண்ணலாமான்னு. ஸோ நீயும் கேட்கலாம்ல, அது தப்பு இல்லைன்னு தானே நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீயும் அப்படி தானே இருக்க என்கிட்ட. அதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருக்க. இவ்வளோ நாள் நான் உனக்கு அந்த ஏக்கத்தை கொடுத்ததே இல்லை. சாரிம்மா, அது நான் கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோ, சரியா? சும்மா தான் சொன்ன தயம், வேண்டாம். நாளைக்கு மார்னிங் வர நம்ம கிளம்பணும்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஃப்ளைட்டில் போக போகிறேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வராது, ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு வரலாம். அங்கே போய் நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம், சரிங்களா? அப்புறம் பொண்டாட்டி இன்னொன்று சொல்லணும், நான் உன்னை எந்தெந்த கண்ட்ரி கூப்பிட்டு போகிறோனோ அந்த ஸ்டைலில் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் நாளைக்கு நம்ம போகிற கண்ட்ரி நான் சொல்லலை, அந்த ஸ்டைலில் ஒன்று கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். எவ்வளோ கல்யாணம் பண்ணுவீங்க தெரியலடி, முன்னெல்லாம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். போங்க தயம், அதான் கவனம் தூங்குங்க. இல்லையே, என் தங்கம் லைட்டாக ஏங்கின மாதிரி இருந்தது, அதனால் கொடுத்துடணும்ல. இல்லை, நான் ஏங்கலை, வேண்டாம். என்ன வேண்டாம்? என்னடி வேணாம்? தயம் தயம் வேண்டாம், நாளைக்கு வேறு போகணும்னு சொல்லியிருக்கீங்களே. ஆமாம் சொன்னதான், சீக்கிரமாக முடிச்சுக்கலாண்டி. சீக்கிரமாக நீங்கள் முடிப்பீங்களா? வாய்ப்பில்லை தான். ஃப்ளைட்டில் என்ன பண்ண போகிறோம்? தூங்கலாம் 2 பேரும் அங்கே படுத்து. எங்கே தயம் தயம் சரி சரி, இங்கே பாரு தயம். ஐயோ கொடுறாளே. ஏன்டி இப்படி படுத்துட்டே என்ன பார்க்குற? வேணான்ற, எப்படி பண்ணுற? வேணும் அப்படி தானே? வேணாம். வேணும்டி உனக்கு. எனக்கு வேணாம் தயம். வேணாவா? சரி, வேணும் வேணும் தயம். இல்லைடி உனக்கு வேணாம்ல, சரி படுத்துறேன். நீ என்னாச்சு? இல்லை, உனக்கே வேணான்ற, எது உன்னை வேற அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. நீ ஏன் உங்களுக்கு வேணும்னு தானே சொன்னீங்க? ஆமாம், நான் உனக்கு வேணான்றனால வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் படுத்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். தயம் என்ன? என்னடி? தயம் எனக்கு வேணும். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வேண்டாம், போங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது. இதில் என்னடி இருக்கு அசிங்கம்? இப்போ நான் மட்டும் அசிங்கம் கட்டவன் தானே? இல்லை, நீங்கள் புலி, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. யார்? நான் புலியா? ஆமாம், அழகான புலி. அப்படியா? சரி, எவ்வளோ கொஞ்சம் என்ன தெரியலடி, எனக்கு உங்க கூட இருக்கும்போதெல்லாம் லஷ் ஆகிட்டே இருக்கேன். பா தயம், உங்களுக்கு போர் அடிக்கலையா? ஏன் இவ்வளோ சீக்கிரம்? அப்போது போர் அடிக்குமா? அடிக்காதுடி. தயம் தயம் தயம், ஐ லவ் யூ தயம். எதுவுமே பண்ணலடி. ஆனால் சும்மா தொட்டேன், அதுக்காக இப்படி பண்ணுவேன். இப்படிலாம் பண்ணுறியே, அங்கெல்லாம் பண்ணும்போது என்னென்ன கத்துற தெரியுமா? அப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்துட்டு
ஏன் புலி இப்படி பாயுதுன்னு கேட்குற? ம் பின்ன இப்படி கத்துனா புலி பாயுதுன்னு செய்யும். ம் ம் நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்க. என்ன அது மாதிரி பண்ணுறேன்? என்னடி என்ன 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 எல்லாத்தையும் உங்கள் உங்கள் நான் தூரமாக இருந்தாலே அப்படி வைக்கப்படுவா. கிட்ட இப்படி இருந்தா ஏண்டி குறையாதா? எப்பயுமே எனக்கு ஃபஸ்ட் திங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருக்கும் 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 இருக்கும்டி, உனக்கு இருக்கும் தான். தயம் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? என்ன? லைட்டாக ஃபன்ட்டு பண்ணுங்க. இல்லை வேணாம், நான் பாக்கணும். ஏன் இவ்வளோ நாள் அப்படி தானே? எனக்கு கல்யாணம் ஆகி முதல் இரவு, அதனால கிடையாது. புரியுதா? இதுக்கப்புறம் நான் சொல்கிறத தாண்டி செய்யணும். புரியுதாடி? பொண்டாட்டி புரியுதா?